வடக்கு ஆசிரியர் இடமாற்றம். இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு இடைக்கால தடை. இலங்கையில் 4 விதிக்கப்பட்ட மரண தண்டனை. நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மீண்டும் இலங்கைக்கு காத்திருக்கும் பொருளாதார சிக்கல், ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் 16-17 இணைய வழி வேலை. இலங்கையில் சொகுசு மாளிகைக்குள் சிக்கிய 150 வெளிநாட்டவர்கள். ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையில் சந்திப்பு. இலங்கையின் எரிசக்தி தேவைக்கு உதவ ரஷ்யா விருப்பம். உயிரிழந்த ராணுவத்தினரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் இணக்கம். வைத்தியர் பணி புறக்கணிப்பு, நோயாளிகள் அவதி, நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு. போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்தியாவில் இருந்து வருகை தந்த துவிச்சக்கர வண்டி அணியினருக்கு யாழில் வரவேற்பு. நாடளாவிய ரீதியில் விசேட போலீஸ் சுற்றி வளைப்பு, ஒரே நாளில் 512 பேர் கைது. கிளிநொச்சியில் கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் பதிவு செய்த பெண். யாழில் காவல்துறை அதிகாரியின் கொலை, பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் உத்தரவு. கோடபாய ராஜபக்ச தொடர்பில் அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல். புலிகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியதாக பிள்ளையான் மீது குற்றச்சாட்டு. வடக்கு மாகாணத்தில் சேவையின் தேவை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட 193 ஆசிரியர்களின் இடமாற்றத்தை உடன் நிறுத்துமாறு இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற LTP தெஹிதனிய இடைக்கால தடை உத்தரவை வழங்கியுள்ளார். 193 ஆசிரியர்களை ஒரே நேரத்தில் மாற்றல் செய்வது நிறுவப்பட்ட நிர்வாக கொள்கைகளுக்கு முரணானது மற்றும் ஸ்தாபன முறைமை அத்தியாயம் 3.2 மற்றும் 11 விதிகளை மீறுகின்றது என சுட்டிக்காட்டியவர் இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்ட அலுவலர்களின் பொதுச்சேவை ஆணைக்குழு விதிகளின் பிரிவு 267 மற்றும் வடமாகாண ஸ்தாபன முறைமையின் தொடர்புடைய விதிகளின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கு சட்ட உரிமை உண்டு. மேல்முறையீடுகள் முறையாக பரிசீலிக்கப்பட வேண்டும் மற்றும் நடைமுறை நீதி வழங்கப்பட வேண்டும். அத்துடன் தேசிய ஆசிரியர் மாற்றல் கொள்கை, மேல்முறையீடு செய்யும் ஆசிரியர்கள் மேன்முறையீடுகள் முறையாக பரிசீலிக்கப்பட வேண்டும் மற்றும் நடைமுறை நீதி வழங்கப்பட வேண்டும். அத்துடன் தேசிய ஆசிரியர் மாற்றல் கொள்கை, மேல்முறையீடு செய்யும் ஆசிரியர்கள் மேல்முறையீடு தேர்வு காணப்படும் வரை 1 மாதத்திற்கு நடக்க வேண்டும். தற்போதைய நிலையத்தில் தொடர அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த தேவைகளுக்கு மாறாக பதில் அளிப்பவர்கள் மேல்முறையீடுகளை தீர்க்காமல் முறைப்பாடு செய்பவர்களை தங்கள் சேவை நிலையங்களிலிருந்து விலகும்படி கட்டாயப்படுத்தி ஆசிரியர்கள் புதிய நிலையத்தில் பணியமர்ந்த பின்னரே மேல்முறையீடுகளை பரிசீலிப்போம் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலைப்பாடு 30/3/2026 அன்று இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணையில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இதன் விளைவாக முறையிடுபவர்கள் ஒதுக்கப்பட்ட சேவை நிலையம் இல்லாமல் இருக்கும் நிலை ஏற்பட்டு உத்தியபூர்வ செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான திறன் குறைந்துள்ளது. மேற்கண்ட உண்மைகளில் இருந்து அடிப்படை உரிமைகளின் முதன்மை மீறல் நிறுவப்பட்டுள்ளது. முன்னோக்கிய வழக்கமைவை கருத்திற்கொண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 1996 ஆண்டின் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டம் எண் 21 பிரிவு 15 அடிப்படையில் பின்வரும் இடைக்கால உத்தரவை வழங்குகிறது. அதன்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்வு வழங்கப்படும் வரை மேற்படி மாற்றல் உத்தரவுகளின் நடைமுறைப்படுத்தலை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு பதில் அளிப்பாளர்களுக்கு உத்தரவிடுகிறது. இந்த உத்தரவை மீறுவது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக கருதப்படும். மேலும் 1996 ஆண்டின் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டம் எண் 21 பிரிவு 27 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆணைக்குழுவின் அதிகாரத்திற்கு எதிரான அல்லது மரியாதையற்ற ஒவ்வொரு அவமதிப்பு குற்றமும் உச்ச நீதிமன்றத்தால் அந்த நீதிமன்றத்திற்கு எதிரான அவமதிப்பு குற்றம் போல் தண்டிக்கப்படும் என தெரிவித்து இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை காணப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய, சப்ரகமு, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்திலும் ஹம்பான்
ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மாலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிபொருள் மற்றும் வளசக்தியை சேமிக்கும் நோக்கில் ஏப்ரல் 16 மற்றும் 17 தேதிகளில் அரசு சேவைகளை இணைய வழி ஊடாக முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு ஆராய்ந்து வருகின்றது. அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் 3வது கூட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இணைய வழியில் நேற்று நடைபெற்ற போது இவ்விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அரசு நிறுவனங்களில் எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பலனாக கடந்த மார்ச் 31 தேதி வரை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தனது டீசல் நுகர்வை 42% குறைத்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். வளசக்தி முகாமைத்துவம் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் 9 தேதிகளில் பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட உள்ளன. பல்கலைக்கழகங்கள் ஏலமான சந்தர்ப்பங்களில் இணையவழி ஊடாக தமது கற்றல் செயற்பாடுகளை தொடர்கின்றன. கிராம உத்தியோகர்கள் நுழைவு பரீட்சை உள்ளிட்ட திட்டமிட்ட பரீட்சைகள் முறையாக நடத்தப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்தது. போக்குவரத்து, டிஜிட்டல், பொருளாதாரம் மற்றும் நிதி அமைச்சு உள்ளிட்ட துறைகள் அத்தியாவசிய ஊழியர்களை கொண்டும் இணையவழி முறைமைகளை பயன்படுத்தியும் சேவைகளை தடையின்றி வழங்கி வருகின்றனர். நீர் விரயமாவதை தவிர்ப்பதற்கும் மாற்று நீர்மூலங்களை பயன்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விசேட பிரசாரம் ஒன்றை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இணைந்து முன்னெடுக்க உள்ளனர். இணையவழி ஊடாக கடமைகளை நிறைவேற்றுவது தொடர்பான வழிகாட்டல்களை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஏற்கனவே தயாரித்துள்ளது. இது தொடர்பாக உத்தியபூர்வ சுற்று நிரூபம் ஏப்ரல் 20 தேதிக்கு முன்னர் வெளியிடப்பட உள்ளது. நாளாந்த வலுசக்தி நுகர்வு, எரிபொருள் கையிருப்பு மற்றும் அரசு ஊழியர்களின் வருகை போன்றவற்றை துல்லியமாக கண்காணிப்பதற்கு டிஜிட்டல் முறையிலான டேஷ்போர்ட் ஒன்றை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. அக்குழுவின் அடுத்த கட்ட சந்திப்பு எதிர்வரும் ஏப்ரல் 8 தேதி நடைபெற உள்ளது. சிலாபம் அம்பகதவில பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த 150 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்றிரவு இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பாரிய கணனி குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 129 சீன ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இவர்களுடன் வியட்நாமைச் சேர்ந்த 10 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள், தாய்வானைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் ஒரு மலேசியா பிரஜையும் அடங்குவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 99 கணனிகள், 26 மடிக்கணனிகள் மற்றும் 259 நவீன ரக கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். இவை அனைத்தும் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த வெளிநாட்டவர்கள் சுமார் 1 மாதத்திற்கு முன்பே அம்பகதவில பகுதியில் உள்ள இந்த விடுதிக்கு வந்து தங்கியிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்களின் நடமாட்டம் குறித்து போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இவர்கள் விடுதிகளுக்குள்ளேயே முடங்கியிருந்து சர்வதேச ரீதியிலான கணனி மோசடிகள் அல்லது நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மேலதிக ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது கைது செய்யப்பட்ட அனைவரும் அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தடுத்து வைக்கப்பட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் கோடபாயாவை வெற்றி பெற செய்வதற்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அசாத் மௌலானா சொன்ன கருத்தை அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து அப்பட்டமான பொய் என நிரூபித்துள்ளதாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். கமன் பிளவின் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இயங்கும் சிறப்பு புலனாய்வு நிறுவனமான ஹெரிடேஜ் பவுண்டேஷன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிக்கையை தெற்காசியாவுக்கு பொறுப்பான ஜெப் சுமித் தயாரித்துள்ளார். இதில் 2020 இலங்கையில் நடக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவர் வெற்றி பெறுவதோடு பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுவார்கள். அதனால் அமெரிக்காவின் இலங்கை தொடர்பான திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்து அமெரிக்க அரசுக்கு வழங்கியுள்ளார். அத்தோடு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் கல்லூரியின் விரிவுரையாளரான இந்தியரான ராஜேஷ் வேணுகோபால் இந்தியாவின் டி வயர் என்ற இணையதளத்துக்கு 2018 ஆண்டு நவம்பர் 9 கட்டுரை ஒன்று எழுதினார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பிரபலம் நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்வதால் எதிர்வரும் தேர்தலில் படுதோல்வி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்சவின் கட்சி எவ்வித கஷ்டமும் இல்லாமல் வெற்றி பெறுவதாக குறிப்பிடுகிறார். இவர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னரே ராஜபக்ச குடும்பத்தின் ஒருவர் வெற்றி பெறுவார் என சொல்லியுள்ளார். இது சர்வதேச
சர்வதேச ஆய்வுகளை வைத்து தெளிவாக நோக்கினால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக நடாத்தப்பட்டதாக சமூகத்தில் விதைக்கப்பட்டுள்ள சிந்தனையும் அசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயங்களும் சித்தரிக்கப்பட்டவையாகும். இரு சர்வதேச ஆய்வுகளின்படி கோட்டபாய வெற்றி பெறுவது நிச்சயமாக குறிப்பிட்ட நிலையில் அவருக்காக இதற்கு ஈஸ்டர் தாக்குதல் என கேள்வி எழுப்பியுள்ளார். யாழில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரால் 2 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது பிரதான சந்தேக நபர் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் சட்டத்திரணி கேசவன் சயந்தன் ஊடாக 1ஆம் தேதி சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். இதனையடுத்து அடையாள அணிவகுப்பை நடாத்த உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். கடந்த சனிக்கிழமை கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற கொடிகாமம் காவல் நிலையத்தின் 2 உத்தியோகத்தர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டும் நோக்கில் இலங்கை தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து கடந்த 2ஆம் தேதி கொழும்பில் முதலாவது சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது சமஷ்டி முறையிலான அரசியலமைப்புக்கான சமூக ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்தல் மற்றும் இனப்பிரச்சினை தீர்வில் தனித்து செய்யப்படுவதில்லை என்ற முக்கிய இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2வது கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 19ஆம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டது. எனினும் நாட்டு நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட நெருக்கடி நிலை காரணமாக அந்த சந்திப்பு திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் ஒருங்கிணைப்பாளர்களான ரத்தினவேல், புவிதரன், பேராசிரியர் சர்வேஸ்வரன், சுகந்தி ராஜகுலேந்திரா, நிரஞ்சன், ரணிதா மற்றும் ஜூட் தினேஷ் ஆகியோர் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் கூடி குறித்து ஆராய உள்ளனர். சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் வசதியை பொறுத்து இந்த 2வது தீர்க்கமான சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. கனடாவில் இருந்து ஈழத்தமிழர் ஒருவரை நாடு கடத்தும் விவகாரத்தில் தாம் தலையீடு செய்ய போவதில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹெரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டில் MV சன்சி என்ற கப்பல் ஊடாக கனடாவுக்குள் பிரவேசித்து எதிலி அந்தஸ்து கோரிய குமார் துரைசிங்கம் என்ற ஈழத்தமிழர் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவதில் ஆபத்துகள் காணப்படுவதை ஒப்புக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எனினும் நாடு கடத்தல் குறித்த நீதிமன்ற விவகாரங்களில் தாம் எந்தவித தலையீடுகளையும் செய்ய போவதில்லை என தெரிவித்துள்ளார். குமார் துரைசிங்கத்தின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய சிறந்த இடம் நீதிமன்றங்களே ஆகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சன்சி கப்பலில் வந்திறங்கி எதிலி அந்தஸ்து கோரிய ஈழத்தமிழர்களுக்காக தாம் குரல் கொடுத்ததாக அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட ஒரு தமிழர் இலங்கையில் கொல்லப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியது என தெரிவித்துள்ளார். எனினும் எதிலி கோரிக்கையாளர்கள் ஒருவரை நாடு கடத்துவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய சிறந்த இடம் நீதிமன்றங்களே என தெரிவித்துள்ளார். இதேவேளை குமார் துரைசிங்கத்தின் எதிலி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டாலும் கடந்த 16 ஆண்டுகளாக ஸ்காபாரோ பகுதியில் தச்சு பணியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். தனது மனைவியும் 3 பிள்ளைகளும் இலங்கையில் வாழ்ந்து வரும் நிலையில் மன அழுத்தம் காரணமாக மதுபானம் அருந்துவதாக குமார் துரைசிங்கம் தெரிவித்துள்ளார். அண்மையில் மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் துரைசிங்கத்தை நாடு கடத்தும் முனைப்புகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. கடந்த 16 ஆண்டுகளாக கனடாவில் வாழ்ந்து வருவதாகவும் தம்மை ஒரு கனேடியர் என்றே உணர்வதாகவும் துரைசிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் சட்டத்திறனியுமான உதய கமன்பில தெரிவித்தார். உதய கமன்பில பிள்ளையானின் சட்டத்திறனியாக கடமையாற்றி வருகிறார். இராணுவ படைப்பிரிவுகளில் அங்கம் வகிக்காத பிள்ளையான் புலிகளுக்கு எதிரான போரில் ஆயுதமேந்தியதாகவும் இது சட்டவிரோதமானது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் ஓராண்டு காலத்துக்கு பின்னர் பிள்ளையான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பிள்ளையான் மீது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மட்டக்களப்பில் வைத்து பிள்ளையான் மீது ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாகவும் கூறியிருந்தார் என உதய கமன்பில சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் என மேலும் தெரிவித்தார். எனினும் நீதிமன்ற தகவல்களின் பிரகாரம் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அது நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் அம்பலமானது என அவர் சுட்டிக்காட்டினார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் என்பவர் காணாமல் போதல் தொடர்பில் பிள்ளையானுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த சித்திரவதை முகாம்களில் இருந்தார் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக உதய கமன்பில தெரிவித்தார்.
குற்றப்புலனாய்வு பிரிவினர் சாட்சியங்களை ஜோடிப்பதில் வல்லவர்கள் எனவும் அவர்களை விசாரணையாளர்கள் என கூறுவதை விட நல்ல கதாசிரியர்கள் என குறிப்பிட முடியும் என உதய கமன்பில தெரிவித்தார். இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்தனர். இதன்போது நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளின் போது தற்போதைய நிலை குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அண்மைக்கால பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் தற்போது அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதியுடன் பிரதிநிதிகள் குழுவினர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளின் பாராட்டை பெற்றது. குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைதல், வருமானத்தை முறையாக முகாமைத்துவம் செய்தல் மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதார முன்னைய நிலையுடன் ஒப்பிடுகையில் அதிக தாங்கும் திறன் கொண்ட பொருளாதாரமாக மாறியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வதோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துடன் எதிர்வரும் காலங்களில் செயற்படும் முறைமை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் எரிபொருள் விலை மற்றும் வலுசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு தேவையான வேலை திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களையும் பாதிப்புகளையும் குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இந்த வெளிப்புற சவால்களுக்கு மத்தியிலும் அடைந்துள்ள பொருளாதார வளர்ச்சியை பேணிக் கொண்டு இந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்கள் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளின் பாராட்டை பெற்றன. நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க ரஷ்யா விருப்பம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரஷ்யாவில் உயிரிழந்த இலங்கை பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அந்நாட்டு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பிரதி வெளிவிகார அமைச்சர் ஆண்ட்ரோர் ட்ருடன்கோ மற்றும் இலங்கையின் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை மக்கள் மிகவும் நட்புறவானவர்கள் என தெரிவித்த ரஷ்ய பிரதி அமைச்சர் இலங்கை ரஷ்யா நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்தார். இந்த நீண்டகால உறவை மேலும் பலப்படுத்த ரஷ்யா அர்ப்பணிப்புடன் செயற்படும் என அவர் உறுதியளித்தார். இலங்கை கடும் எரிசக்தி தேவையில் உள்ள தருணத்தில் ரஷ்யா இவ்வாறான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளமையை அமைச்சர் விஜித ஹேரத் பெரிதும் பாராட்டியுள்ளார். சுமார் 70 வருடங்களாக நிலவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு இதுவே பொருத்தமான தருணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் எதிர்காலத்தில் ரஷ்யாவுடன் நீண்டகால வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த நெருக்கடிக்கு சுகாதார அமைச்சின் முறையற்ற நிர்வாகமே பிரதான காரணம். அரசாங்கம் தனது ஆட்சிக்கு ஆதரவான வைத்தியர்களை தொழிற்சங்கங்களுக்குள் புகுத்தி சுகாதாரத்துறையை தனது முழுமையான அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றது என மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ குற்றம் சுமத்தியுள்ளார். வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நீண்ட காலமாகியும் இதுவரை முறையான தேசிய பொருளாதார கொள்கையோ அல்லது மருத்துவ கொள்கையோ அறிவிக்கவில்லை. சுகாதார அமைச்சின் உயர் பதவிகளில் இன்று மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அதிகாரிகளை பணியாற்றி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் காலத்தில் முறையற்ற மருந்து கொள்முதல் மற்றும் விலை மனுக்கோரல் மோசடிகளுக்கு துணை போன அதிகாரிகளை தற்போதைய அமைச்சின் கீழும் முக்கிய பொறுப்புகளை வகிக்கின்றனர். அமைச்சரும் பிரதி அமைச்சரும் இத்துறை சார்ந்த ஆழமான புரிதல் இல்லை. மோசடிக்காரர்களின் பிடியில் சிக்கியுள்ளனர். வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த நெருக்கடிக்கு சுகாதார அமைச்சின் முறையற்ற நிர்வாகமே பிரதான காரணமாகும். அரசாங்கம் தனது கட்சிக்கு ஆதரவான வைத்தியர்களை தொழிற்சங்கங்களுக்குள் புகுத்தி சுகாதாரத்துறையை தனது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றது. உண்மையான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாட ஜனாதிபதியும் சுகாதார அமைச்சரும் தயக்கம் தெரிவிக்கின்றனர். தமக்கு சாதகமான சிறிய குழுக்களுடன் மாத்திரம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதையும் காண முடிகின்றது. அரசு வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தனியார் மருந்தகங்களில் மருந்து விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை நோயாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடுவது அவசியம். இல்லையெனில் சுகாதாரத்துறை முழுமையாக செயலிழக்கும் நிலைக்கு தள்ளப்படும். அரசியல் உள்நோக்கத்துடன் வைத்தியர்களை நோயாளர்களையும் மோதவிடுவதை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்றார்.
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தரும் டீம் பைசன் அணியினரின் விசேட துவிச்சக்கர வண்டி பயணம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக துவிச்சக்கர வண்டி ஆகிய துணைப்பொருள்களை முன்னிறுத்தி இந்த பயணம் அமைய உள்ளது. துவிச்சக்கர வண்டி பயன்பாட்டை அதிகரிப்பதனூடாக மக்களின் தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பயணத்தில் உள்ளூர் துவிச்சக்கர வண்டி பயண அணியினரும் இணைந்து கொள்ள உள்ளனர். அதில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டி அணியொன்று நேற்றைய தினம் காங்கேசந்துறை துறைமுகத்தை வந்தடைந்தது. அவ்வணியினரை நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்தராஜா, இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் பலத்த வரவேற்பளித்தனர். குறித்த குழுவினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபத்திலிருந்து குறிக்கட்டுவான் நோக்கி தமது துவிச்சக்கர வண்டி பயணத்தை ஆரம்பித்து மதியம் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் இடம்பெறவுள்ள சிறப்பு பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த அணியினரை கௌரவிக்கும் விசேட நிகழ்வு நாளை 7 மணிக்கு யாழ்ப்பாணம் வலம்புரை விடுதியில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.